ஹாய் மக்களே, ஃபர்ஸ்ட் உங்களோட சொந்த ஊர் எது? எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க? இந்த பீரியட் டைம்ஸில் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக தோட்டம். நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஏரியாக்குள்ளே புலிகள் கூட இருக்கலாம். அது நல்லா இவ்வளோ பெரிய சைஸெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுதான். நீங்கள் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க? பாசிட்டிவாக இருக்கீங்க. என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க? ஒர்க் பற்றி சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வந்து இங்கே சொல்லுங்கள், எத்தனை ஸ்டெப்பில் இருந்து முட்டி போட்டு ஏறினீங்க? பழனி உடஞ்சி போச்சு, தங்க கமல் கிடையாது, கழுத்தில் போட்டுக்க செயின் கூட கவரிங் தான். உங்களோட ஹிடன் டேலண்ட்டு எக்ஸ்ட்ரா டேலண்ட் அப்படின்னு செலவு அவ்வளவா ஆகாது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சமைக்க முடியாது, ஆனால் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி போட தெரியும். ஏன்னா உனக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற என்னோட சொந்தங்கள் கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களாம் இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 3 நாள் கழிச்சு தான் எனக்கு விஷயமே தெரியும். அந்த எமர்ஜென்சிக்கு இங்கே பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. வீட்டில் ஆக்கி தான் சாப்பிடணும் எத்தனை மணி ஆனாலும். இப்போ உங்களுக்கு மூணார் பிடிக்குமா, திருநெல்வேலி பிடிக்குமா? உங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில தான் சொல்ல போறேன். ஸோ இயற்கையோட நின்று வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன். எப்பயும் நம்ம வர்ற இடம் தான், அங்க இருந்தா வீடியோ வந்து ஷூட் பண்றேன். நிறைய பேர் வந்து சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாமே உங்களோட ஆதரவால மட்டும்தான். இந்த கேள்விகள் எல்லாமே யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், இதுல எல்லாமே ஆஸ்க் மீ கொஸ்டின் சொல்லிட்டு நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் இதுல வந்து பதில் இருக்கும். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். நோட்டில் வந்து எழுதி வச்சிருக்கேங்க, எழுதி வச்சு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட சொந்த ஊர் எது? உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. நான் வந்து திருநெல்வேலியில் தான் பிறந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தது தான் இங்கே மூணார். என்னோட அம்மா பேர் மாரியம்மாள், அப்பா பேர் சிவராஜ். எனக்கு 2 தங்கச்சிங்க. நாங்கள் 3 பேரும் பொம்பளை பிள்ளைங்க தான். அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முந்தி தவறிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்பா வெளிநாட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னையை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அங்கே தான் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு பெருசாக பேக்ரவுண்ட்லாம் பெருசாக கிடையாதுங்க. நாங்கள் 3 பேருமே பொம்பளை பிள்ளைங்க. அம்மா ஃபேமிலியில் எங்கள் ஆச்சி தாத்தா எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒரு நேரத்தில். இவ்வளோதாங்க எங்களோட சரௌண்டிங் வந்து இவ்வளோதான். அதுக்கடுத்து உங்களோட எஜுகேஷன். நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கேங்க. ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து டிகிரி படிக்க வச்சாங்க. அதுக்கு முன்னாடி +2 ஊரில் படிச்சிருந்தேன். கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் டிகிரி பண்ணேன். எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க? என்னோட எனர்ஜெட்டிக்கு மெயின் ரீசன் வந்து நான் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவேன். எந்த வேலை கிடந்தாலும் சரி, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, அந்த 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு பிரம்ம தீபம் ஏற்றி பிரம்மனை வழிபாடு பண்ணிடுவேன். இந்த லாக்டவுனில் இருந்து தான் இந்த டைமிங்கை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனாலே என்னமோ ஒரு ரீசனாக இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கேன். இந்த பீரியட் டைம்ஸில் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. சில இந்த 3 நாள் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நான் எந்திரிக்க மாட்டேன், அந்த டைமை வந்து விட்டுருவேன். அந்த டேஸ் எல்லாமே எனக்கு ஒஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங் என்றைக்கெல்லாம் விட்டனோ அன்னைக்கு எனக்கு டே ஒஸ்ட்டாக இருக்கும், ஆக்டிவாக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் யானை, புலி இது போல் அனிமல்ஸ் வருமா, பார்த்துருக்கீங்களா? பயமாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இதை பற்றி சொல்லணுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இதோ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக தோட்டம். இந்த வழியாக தான் யானை வந்து இறங்கி வரும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஏரியாவுக்குள்ளே புலிகள் கூட இருக்கலாம். புலி வந்து நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் பயம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நாம் இருக்கிறதே காட்டில் தான் இருக்கோம், அதோட இடத்துல தான் இருக்கோம். ஸோ அதவங்களோட நாங்கள் வந்து சர்வே பண்ண பழகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். யானை வந்து என்னை பொறுத்த அளவுக்கு விலங்குகள் வந்து யாரையும் துன்புறுத்தாது. நம்ம அதை வந்து டார்ச்சர் பண்ணால் அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம மேலே வந்து அது நம்மளை வந்து அது பயங்காட்டும். மற்றபடி விலங்குகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. புலி இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. அது நல்லா இவ்வளோ பெரிய சைஸெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. இருந்தாலும் கடவுள் இருக்கார் அப்படின்னு நினைக்க வேண்டிதான். முருகர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தது எப்படி? நான் பிறந்ததுலேருந்து என்னோடய ஜாதகத்திலே நான் வந்து மேச ராசிங்க. என் ஜாதகத்திலே உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படின்னா முருகர் அப்படின்னு நான் பிறந்ததுலேருந்து சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க. அதனாலே என்னவோ எனக்கு ரொம்ப முருகர் பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு முருகர் தான் எனக்கு துணை. நீங்கள் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க? இதுவுமே மறுபடியும் சொல்கிறேன், பிறந்ததுலேருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்த அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில நான்வெஜ்ஜை வந்து சேர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த டைம் குழந்தைங்களுக்காக, அவங்களோட ஹெல்த்துக்காக மட்டும் அந்த டைமில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளரவும் டோட்டலாக நிப்பாட்டிட்டேன். முருகரை கும்புறதுனால நான் ரொம்ப சைவமாக தாங்க இருப்பேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண என்ன ரீசன்? யூடியூப் வந்து லாக்டவுனில் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் 4 வருஷமாக நான் இருந்த இடமும் தெரியல, நான் யாருன்னு தெரியல, நம்ம வீடே தெரியல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கடவுளுடைய அருளாலையும் உங்களோட சப்போர்ட்டாலையும் மட்டும்தான். எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க?
எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க? நமக்கு கை கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போக முடியும். எல்லாத்துக்குமே உடஞ்சி உட்காந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சோன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நமக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்காது. நம்ம தைரியமாக இருக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஆப்பில் எடிட் பண்ணுவீங்க? நான் வந்து என்னோடய ஃபோன் வந்து ஐஃபோனுங்க 13 மாடல். கேப்கட்டில் தான் எடிட் பண்ணுவேன். எடிட்டிங் எல்லாமே என் பசங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நானே பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க படிக்கிறதுனால அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பசங்க தான் எனக்கு A to Z யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மெயில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தேன் என் பிள்ளைங்க தான். டெல் அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ். குழந்தைங்கள பற்றி என்ன சொல்ல, எங்கள் பொண்ணு எனக்கு மகாலட்சுமி, பையன் வந்து எனக்கு முருகர். 2 பேருக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த உலகத்தில் சர்வேவே பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்க தான் எங்களுக்கு எல்லாம். அப்புறம் 3வது பொண்ணு மேகி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு லக்கி கேர்ள் அப்படின்னு தான் சொல்லுவேன். பொண்ணும் பையனும் நாங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. அம்மா என்ன பண்ணாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு நாள் வீடியோ அம்மா நீங்கள் போடுங்க, இந்த பேட் கமெண்ட் வந்தால் கூட அம்மா நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், என் ஃபேமிலியில் எனக்கு 100% ஃபுல் சப்போர்ட். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வந்து இங்கே KDHP கம்பெனியில் குண்டலை எஸ்டேட்டில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக எப்போ ஊருக்கு வந்தீங்க? ஊருக்கு வந்து சித்திரை மாதம் கோயில் கொடைக்கு போயிருந்தேங்க. ஒரு 15 நாள் ஊரில் ஃபேமிலியோடு இருந்தேன். பசங்க வரல, என் பிள்ளைங்க வரல, ஹஸ்பண்ட் வரல, நான் மட்டும் போய் அம்மா தங்கச்சிங்க ஃபேமிலியோடு இருந்தேன். அப்புறம் மேரேஜ் டேட்டு வந்து எங்களுக்கு 6ஆம் தேதி 6வது மாதம் 2004 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் லைக்ஸுக்கு அமௌண்ட் வருமா யூடியூப்பில்? இல்லைங்க, யூடியூப்ல இல்லை, காமனாகவே லைக்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். லைக்ஸ் வரக்கு வாய்ப்பே கிடையாது. வியூஸுக்கு மட்டும்தான் அமௌண்ட் வரும். அதுவுமே 1000 வியூஸ் போனால் தான் $1 கொடுப்பாங்க. யூடியூப்பில் அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் முடியாதுங்க. பழனி வேண்டுதல் பற்றி சொல்லுங்கள். எத்தனை ஸ்டெப்பில் இருந்து முட்டி போட்டு ஏறினீங்க? பழனி வேண்டுதல் வந்து எனக்கு கண் பார்வை கிடச்சதே முருகன் அருளால் தான். உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கண்ணு தெரியாமல் இருக்கிறது தாங்க. கண் பார்வை இல்லாமல் எவ்வளோ பேர் அவங்களாம் பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 1 மாதம் இந்த உலகத்தை பார்க்காம கண்ணு தெரியாமல் நானும் அந்த நரக வேதனையை அனுபவிச்சிருக்கேன். முருகருக்கு இந்த ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கண் பார்வை வந்துச்சு. அதனால தான் 8 வருஷமாக நான் முட்டி போட்டு பழனி படிக்கட்டில் கீழேருந்தே முட்டி போட்டு தாங்க போவேன். ஹஸ்பண்ட் வந்து கூடயே இந்த படி பூஜை பண்ணிட்டு வருவாங்க. பூ நிறைய வாங்கியிருப்போம். படி பூஜைக்குன்னு பழனியில் வந்து கோயில்கிட்டலாம் நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட படி பூஜைக்குன்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க பூ தருவாங்க. அந்த பூவை நான் வந்து முட்டி போட்டு ஏறுவேன். ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு படியிலையும் பூ வச்சுட்டு வருவாங்க, பொண்ணும் வச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கு? சிம்பிளிசிட்டியானா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு இப்படி இருக்கிறது இப்போ கொஞ்ச நாளே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் இப்போன்னு இல்லை, ரொம்ப நாளாவே இந்த கம்மல் வந்து போடுறதே கிடையாது. ஏன்னா என் கம்மல் வந்து உடஞ்சி போச்சு. தங்க கம்மல் கிடையாது. கழுத்தில் போட்டுக்க செயின் கூட கவரிங் தான். அதெல்லாம் அடகில் தான் இருக்குது. கம்மல் போடுறது இல்லை. இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஹிடன் டேலண்ட்டு, எக்ஸ்ட்ரா டேலண்ட். என்னோட ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். இன்க்ளூட் ஹஸ்பண்ட் கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டேன். கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். பசங்கள்ட்டையும் சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது 1 வருஷம் கழித்து நடந்தாலும் சரி, எவ்வளோ நாள் கழித்து நடந்தாலும் சரி, நடக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பேன். மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு வைக்கணும்னா நான் கண்டிப்பாக வச்சுருவேங்க. அது நடந்ததுக்கப்புறம் தான் வெளியே சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா டேலண்ட் அப்படின்னா தைரியமாக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன். பிடிச்சதா பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் எஜுகேட்டட், வேறு வெளி சிட்டியில் போய் செட்டில் ஆகலாம், உங்கள் பசங்களோட ஃப்யூச்சர் பார்க்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் எனக்கு பிடிக்கல, ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இங்கே ரொம்ப எப்படி சொல்கிறேன், நமக்கு செலவு அவ்வளோவா ஆகாது. அதுவும் இல்லாமல் இயற்கையோடு வாழ்கிறது. நான் இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பித்ததே உங்களால் தான். நீங்கள்லாம் என்னையும் ரசித்து இயற்கையை ரசிக்கும் போது தான் நான் இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தேன். இங்கே இருந்தெல்லாம் போக முடியாதுங்க. எப்படி இன்னும் 8 வருஷம் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு இங்கே தான் இருக்குது. கட்டாயமாக இங்கே தான் இருந்தாகணும். அவங்கள விட்டுட்டுலாம் நம்ம தனியாலாம் போக முடியாது. அதுக்கப்புறமா ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதான் சொல்கிறேன்ல, டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆற போட்டு தான் எதுவுமே பண்ணும்.
நேட்டிவ்க்கு எப்போ வருவீங்க? வரணுங்க. அம்மா சண்டை போடுதாங்க, தங்கச்சிங்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க ஊருக்கு வர மாட்டேன்னு. வரணும். ஊருக்கு போகணுன்னா நம்ம சும்மாலாம் போக முடியாதுங்க, செலவு நிறையா இருக்குது. நம்ம ஊருக்கு போகிறோன்னா வெறும் கையோட போக முடியாது, எல்லாரையும் பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். வருஷத்தில் ஒரு தடவை ஊருக்கு போகிற மாதிரி தான் என்னோடய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பசங்களுக்கு லீவ் கிடைக்காது, ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்காது. நான் மட்டுமே ஊருக்கு போகும்போது சொந்தக்காரங்களாம் சொல்லிடுவாங்க, நீ மட்டும் வர, ஏன் புருஷன் வரலையா, பிள்ளைங்க வரலையான்னு. அது வேறு 1008 கேள்வியாக இருக்கும். அதனால பார்ப்போம். உங்ககிட்ட கேட்க கொஷின்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த கொஷினை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும்போது அதுவே எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எனக்கும் கடன் இருக்குங்க, இஎம்ஐ இருக்குது, நகை அடவு இருக்குதுமே, நிறைய கடன் எங்களுக்கும் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இருக்கிற கவலை, எங்கள் கவலையெல்லாம் மறந்து போச்சு. நீங்கள் இருக்கிறீங்க ஒரு தைரியத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? என்னங்க பதில் சொல்கிறது? சில டைம் கோவம் தான் வருது. இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன். அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சமைக்க முடியாது, ஆனால் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி போட தெரியும், ஏன்னா உனக்கு காசு வருது அப்படின்னு. சரி, அவங்களோட மைண்ட் செட்டில் அப்படி இருக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ பண்ணிட்டு போட்டோம், விட்டுட்டேங்க. ஏன்னா நீங்களாம் சொல்கிறீங்க இல்லையா, பேட் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்காதீங்க அப்படின்னு. அதனால அதெல்லாம் நான் உடனே ஹைட் பண்ணிடுவேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன், பிளாக் பண்ணி இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ கன்னியாகுமரி வருவீங்க? கன்னியாகுமரிக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்ததுங்க, திருவள்ளுவர் சிலை அங்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வந்ததே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் வரணும், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. கன்னியாகுமரியில் இருக்கிற என்னோடய சொந்தங்களை பார்க்குறதுக்கு வருவேன். நீங்கள் வாழ்கிற பிளேஸில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜுங்கிறது கம்மி தான், அட்வான்டேஜ் அதிகம். என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து டிஸ்அட்வான்டேஜை பற்றி சொல்லிடுறேன். என்னென்னா நமக்கு வந்து டக்குன்னு இந்த மழை டைமில் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிரும், கரண்ட்டு பிரச்சனை, எமர்ஜென்சிக்கு ஊர்லேருந்து இப்போ கால் பண்ணாங்கன்னா என்னால் என்கிட்ட பேச முடியாது. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களாம் இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 3 நாள் கழிச்சு தான் எனக்கு விஷயமே தெரியும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வீட்டிலேருந்து இந்த டவர் ஒரு பிரச்சனை, மழை ஒரு பிரச்சனை, கரண்ட் ஒரு பிரச்சனை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே எமர்ஜென்சிக்கு இங்கே பார்ப்பாங்க, ஆனால் ரொம்ப முடியாத பட்சம் நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா மூணாரில் இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் போகணும். இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்படி பார்த்தாலும் இப்போது ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவரில் கிட்ட ஆயிருங்க. அந்த டைமில் எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். எமர்ஜென்சிக்கு இங்கே பெரிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஃபஸ்ட் எய்டுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இயற்கையோட வாழ்கிறோம். இங்கே இருக்கிற மரம், செடி, கொடி இதெல்லாம் மூலிகை மரங்கள் நிறையா இருக்குது. அந்த காற்றை நாங்கள் வந்து சுவாசிக்கும் போது எங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இங்கே எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளையிறதையே சாப்பிட்றோமா, ஆர்கானிக் உரமாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த விறகு அடுப்பு, இந்த விறகுமே இந்த மூலிகை மரத்துலேருந்து வரக்கூடிய விறகு தானே, அதை வச்சு நம்ம சமைக்கும் போது அதை சுவாசிக்கிறோம். அதில் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுனாலே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நோய் எல்லாருக்குமே வரும், ஆனால் பெரிய அளவில் இங்கே வந்து பாதிப்பு கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ். செலவு ரொம்ப கம்மிங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் இங்கே செலவுங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே வந்து ஜவுளி கடை, நான் சொல்கிறேன் இல்லையா, ஜவுளி கடை, தேட்டரு, ஹோட்டல் அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வீட்டில் சமைச்சு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ ஊரில் அப்படின்னா, சிட்டி சைடு அப்படின்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆச்சு, டயர்டாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு பரவாயில்ல அவங்க ஃபேமிலியோட ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே அப்படி யோசித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, வீட்டில் ஆக்கி தான் சாப்பிடணும் எத்தனை மணி ஆனாலும். இப்போ பகலில் வெளியில் போனால் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம். அதர்வைஸ் இது சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்கா இங்கேருந்து 1 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட முடியாது இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நாய்ஸுங்க, இந்த சவுண்டு, வண்டி சத்தம், அது இதுன்னு இந்த பொல்யூஷன்லாம் இங்கே கிடையவே வண்டி சவுண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப ரேர். டேம் போனால் தான் இந்த வண்டிகளையே அதிகமாக வந்து பார்ப்போம். இங்கே ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸு போகும் வரும், அந்த பஸ்ஸையே நாங்கள் அதிசயமாக தான் பார்ப்போம். அதனால் இந்த பொல்யூஷனுங்கிறது இங்கே ரொம்ப கம்மி. பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு இருக்குது. அனிமல்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நைட் டைமில் பிரச்சனை, மற்றபடி இந்த திருடம் வர்றது, வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் வர்றது அப்படிலாம் இங்கே வந்து கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாருக்குமே இங்கே சேஃப்டி வந்து நல்ல சேஃப்டியாக இருக்குது. உங்களுக்கு மூணார் பிடிக்குமா, திருநெல்வேலி பிடிக்குமா? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு எங்கள் ஊர் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுனால மூணாரும் எனக்கு பிடிக்கும். மூணாரும் பிடிக்கும், திருநெல்வேலியும் பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே பிறந்த ஊர் தானேங்க ஃபஸ்ட்டு. அதனால் எனக்கு திருநெல்வேலி ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் மூணாரும் பிடிக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து மனசுலேருந்து உண்மையாக சொல்கிறேன்.
மலையாளம் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியுங்க. ஏன்னா நம்ம இங்கே கேரளாவில் இருக்கோம், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், இங்கே தமிழ்காரங்க தான் அதிகம். இருந்தாலும் நமக்கு மலையாளம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் போயிட்டு வருவோம், இப்போ கீழெல்லாம் மலையாள சைடெலாம் போனோன்னா பேசுகிற அளவுக்கு மலையாளம் தெரியும், எழுத படிக்கலாம் தெரியாது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டிப்ஸ் கொடுங்க. டிப்ஸ் வந்து என்னன்னா, அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப கோபமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கணும், உட்காந்து கத்தி கதறி அழுதுருவேன். டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய முருகன் பாட்டை வந்து அதிகமாக கேட்பேன். இதுதான் எனக்கு வந்து நானே எனக்கு கொடுத்துக்கிற டிப்ஸு. நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கடவுள் பாட்டாக இருந்தாலுமே கேட்கலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க. நிறையா காமெடி வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள். பிடிச்ச இடங்களுக்கு போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே வந்து டூருங்கிறதே நாங்கள் இங்கே எங்கேயுமே போக மாட்டோம். கடை வீடு, பிள்ளைங்க ஸ்கூலு வீடு. லீவுக்கு வந்தாலுமே லீவ் டைமில் வீட்டில் தான் இருப்பாங்க, வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் இருந்தோன்னா குறைஞ்ச ஒரு 100 ரூபாயா செலவாகும். இங்கே வந்து அந்த செலவு கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு நாள் காய்கறி வாங்கி வச்சுருவோமா, மாதத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு ஜாமான் வாங்கி வச்சுருவோம். வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது. செலவு ரொம்ப கம்மிங்க. ஆனால் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணிக்கணும். அதிகமாக ரொம்ப செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருந்தோன்னா போதும். அப்போயே நகையெல்லாம் அடகு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கேட்கலாம். பசங்க 2 பேருமே சிபிஎஸ்சி தான், +2 வரைக்கும் அவங்களை படிக்க வச்சுருக்குறோம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால நகை அடகு வைக்கிறோம். மறுபடியும் சீட்டு எதுனா போட்டு மறுபடியும் அதை திருப்பிடுவேன். அப்படியே தான் நாங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டுக்கு வரலாமா? தாராளமாக வாங்க. இதெல்லாம் கேள்வியாகவே கேட்கக்கூடாது. கண்டிப்பாக வாங்க. லைஃப்பில் நெக்ஸ்ட் பிளான் என்னங்க? நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள நல்ல ஒரு வேலையில் வைக்கணும், நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எல்லா தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு கனவாக தான் இருக்கும். எங்களுக்கு அதே கனவு தான். டேட் ஆஃப் பர்த் வந்து நான் 5/2/1987 87 பிறந்தேன். இப்போ எனக்கு வயசு பார்த்திங்கன்னா 38. வயசு சொல்கிறதுலாம் ஒரு வெக்கமும் கிடையாதுங்க. எல்லாருக்குமே வயசு கூட தான் செய்யும், யாருக்குமே குறையாது. அதனால வயசை வந்து எல்லாருமே தைரியமாக வெளியே சொல்லலாம். பழனியில் பிடிச்ச விஷயம், நம்மால் இருக்கிற இடத்துல எனக்கு எல்லாமே பிடிக்குங்க. பழனி, திருச்செந்தூர் தான் நான் அதிகமாக பழனிக்கு அதிகமாக போயிருக்கேன். திருச்செந்தூருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக போயிருக்கேன். முருகர் இருக்கிற இடத்துல எனக்கு எல்லாமே பிடிக்கும். சேவிங்ஸ் டிப்ஸ்னால் செலவு அவ்வளோவா பண்ணுறது கிடையாதுங்க. இங்கே பொறுத்தளவுக்கு இப்போ ஊர்லலாம் நாங்கள் நம்ம வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் டெய்லி தலை நிறைய பூ வைப்பேன். அந்த காதில் போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கம்மல், வளையல், செருப்பு கூட அப்படி தான் போட்டு நம்மலாம் தாய் தப்பா வீட்டில் வளருவோம். ஆனால் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அந்த மாதிரி விஷயத்தில் நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து நமக்கு டெய்லி பூ கிடைக்கும். ஈவினிங் ஒரு தாத்தா வந்து சைக்கிளில் கொடுப்பாங்க, கண்டினியூஸாக ரெகுலராக வந்து பூ கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் 3 பேருமே தலை நிறைய பூ வைப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் பூ கடை கிடையாது, பூ வைக்கிறது கிடையாது. நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எப்படி தான் ட்ரெஸ் பண்ணாலும் இந்த ஸ்வெட்டர், இந்த மஃப்ளர் கட்டாயம் போட்டே ஆகணும். நம்ம மேக்கப் ஃபுல்லாமே, நம்ம காஸ்டியூம் ஃபுல்லாக மறைஞ்சிரும். அதனால அதையும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். இந்த வளையல் மட்டும் கை நிறையா போடுவேன். அதனால சேவிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இங்கே சேவ் பண்ணலாம். அப்புறம் எனக்கு ஏதாவது அங்கே வேலை கிடைக்குமா நிறைய பேர் கேட்குங்க. சாரிங்க, தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் வந்து மறுபடியும் கேட்காது. இங்கே அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இது கம்பெனி ப்ராப்பர்ட்டி. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு, இங்கேயே படித்தவங்க நிறைய பேர் வந்து வேலையை எதிர்பார்த்துட்ருக்காங்க. இங்கே வெளியிலேருந்து வரவங்களுக்குலாம் அப்படி டக்குன்னு வேலையெல்லாம் கிடைக்காது. அதை வந்து நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் சில பேருக்கு வந்து பதில் சொல்கிறது இல்லை. அப்படிலாம் கிடைக்காதுங்க. உங்கள் வீடு அழகாக இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வீடு வேலை பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இங்கே வந்து சர்வை பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே வந்துட்டேன், ஃபேமிலி இங்கே இருக்குது, பசங்க இங்கே படிக்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தால் ஆகணும், வேறு வழி கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் அழகாக இருக்கும், இயற்கையோடு இருக்குது, எல்லாம் ஓகே தான். நம்ம சிட்டி சைடு இருந்தவங்களாம் இங்கே வந்து ஒரு வாரம் இருந்தாங்கன்னா ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்னால் இருக்கவே முடியல. ஏன்னா டெய்லி சாயங்காலம் வெளியில் கோயிலுக்கு போவோம், கடைகளை பார்ப்போம், வாசலில் உட்காந்து 4 பேர்கிட்ட பேசுவோம், கலகலன்னு சொந்த பந்தம், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தைன்னு, ஆச்சி, தாத்தான்னு எல்லாம் குடும்பமாக வாழ்த்து இங்கே வந்து தனியாக இருக்கும்போது யார் வீட்டுக்கு யாரும் போக மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் பார்த்தா பேசுவோம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், அக்கா உங்களுக்கு யூடியூப்பில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 8300 ரூபாய், $103 $105 அது மட்டும்தாங்க நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட எனக்கு யூடியூப்லேருந்து வரல. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி. நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும். இப்போ ரீசெண்ட் டேஸில் மட்டும்தான் நமக்கு வந்து வியூஸும் போயிருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. அதனால நமக்கு இன்கம்லாம் பெருசாக வந்ததில்ல. ஒரே ஒரு இன்கம் 8300 ரூபாய் வந்திருக்கு, 8300 சில்லற, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு இன்கமும் வரல, முன்னாடியும் வரல.
யூடியூப் சேனல் ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே லட்சக்கணக்காக சம்பளம் வரும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப் சேனல் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணாதான் அதோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு தெரியும். யூடியூப் தரத்துலேருந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாலாம் சம்பளம் தர மாட்டாங்க. இப்போ பிரபலமானவங்க அப்படின்னா அவங்க எடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து அவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும், டக்குன்னு ரீச் கொடுக்கும், அவங்களுக்கு நிறைய அவங்க அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த யூடியூப்பில் வந்து ரன் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். இப்போ நாங்களே 5 வருஷம் ஆக போகுது நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி. 5 வருஷத்தில் இந்த 5வது வருஷத்தில் இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கிடச்சிருக்கு. அதனால அவ்வளோ ஈஸியாலாம் சம்பாதிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போலாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க யூடியூப் தரத்துலையும். இந்த மாதிரி வீடியோஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம்தாங்க, கஷ்டப்பட்டு. ஆனால் கண்டிப்பாக சாதிக்கலாம். நான் வந்து நெகட்டிவாக பேச மாட்டேன். கண்டிப்பாக யார் வேணால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி லைஃப்பில் சாதிக்கலாம். இப்போ தான் ஓரளவுக்கு மேலே வந்திருக்கும். இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான், முருகருடைய அருளாலையும் உங்களோட சப்போர்ட்டாலையும் மட்டும்தான். மற்றபடி நாங்கள் வந்து பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், நாங்கள் சமைக்கிறது, எங்களுடைய சிம்பிளிசிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி ரெகுலராக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு எப்போதுமே நாங்கள் நன்றி கடனோடு இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் பதில் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ மக்களை. நம்ம வீடு அதோ அங்கே இருக்குது வீடு. அந்த கேப் வழியாக அந்தங்கன்னு ஒரு சின்ன ஓடை இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, சின்ன ஆறு மாதிரி, அது வழியாக வந்து மேலே ஏறி இன்னும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவேன். நம்ம ஏரியா பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குது.